திருமணமாகி ஒரு வருட காலம் குழந்தை இல்லை என்றால் மருத்துவரை பார்க்க தம்பதிகள் வருகிறார்கள். அப்பொழுது அவர் மருத்துவ பரிசோதனைகள் செய்துவிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஸ்கேன் பரிசோதனை செய்ய சொல்கிறார். இந்த பரிசோதனை பற்றி விரிவாக இந்த பதிவிலை பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரிப்பு மையம். இந்த ஸ்கேன் சிகிச்சைக்கு வருகிற அந்த பெண்கள் முதல் ஸ்கேன் அவர்கள் மாதவிடாயான 2வது நாட்களிலே ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஸ்கேன் எதற்காக செய்கிறோம் என்று பார்த்தால், அவர்களுக்கு முட்டை வளர்ச்சி சரியாக இருக்கிறதா, வளர்கிறதா, அது எப்பொழுது உடைகிறது, அது உடைவதற்காக HCG என்கின்ற ஊசி செலுத்துவார்கள். அதை எந்த நேரத்திலே செலுத்துவது, அதை செலுத்திய பிறகு முட்டை வெளியேறி இருக்கிறதா இல்லையா, IUI சிகிச்சை என்பது எப்பொழுது செய்யலாம், அதனுடைய நேரத்தை எப்படி கணக்கிடுவது, ஒருவேளை அவர்கள் டெஸ்ட் டியூப் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், என்று அவர்களுடைய முட்டையை நாம் எடுத்து அந்த கருவை உருவாக்க முடியும் என்பதை கணக்கீடு செய்யலாம். இதற்கெல்லாம் தான் இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் செய்கிற பொழுது நாம் வயிறு மேலே வைத்து பார்க்கிற டிரான்ஸ் அப்டமன் ஸ்கேன் செய்ய மாட்டோம். ஏனென்றால் தடிமனாக இருக்கக்கூடிய வயிறு பகுதி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய முட்டைப்பையை நாம் பார்ப்பதில் சிரமம் இருக்கும். எனவே உள்வழி ஸ்கேன் வழியாக தான் இதை நாம் பார்க்க முடிகிறது. இதை 2D அல்ட்ராசவுண்ட் மற்றும் கலர் டாப்ளர் மூலமாக நாம் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2வது நாள் அல்லது 3வது நாள் செய்கிற ஸ்கேன் பரிசோதனையின் பொழுது பார்க்கிற மருத்துவர் அந்த முட்டைப்பையினுடைய சைஸ் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார். வால்யூம் என்று சொல்வோம், அந்த வால்யூம் அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார். ஆன்ட்ரல் ஃபாலிகல் என்று சொல்கிற எத்தனை முட்டைகள் இருக்கிறது என்பதை எண்ணுவார். அதனுடைய ஸ்ட்ரோமா என்று சொல்லுவோம், அதனுடைய உள்பகுதி அமைப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிப்பார். இதில் பார்க்கிற பொழுது ஒரு பெண்ணிற்கு நார்மலான முட்டைப்பை அளவு நார்மலாக இருக்கிறது. அந்த ஆன்ட்ரல் ஃபாலிகல் என்பது கிட்டத்தட்ட 5லிருந்து 15 முட்டைகள் 2 முட்டைப்பைகளிலும் இருக்கலாம். அவர்களை நார்மலாக இருக்கக்கூடிய முட்டைப்பை என்று பிரிப்பார்கள். அடுத்ததாக பெரிய முட்டைப்பைகள், கிட்டத்தட்ட நார்மல் முட்டைப்பையினுடைய வால்யூம் 3.3லிருந்து 6.6 என்று வைத்து கொண்டால், இந்த வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த PCOD தன்மை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வால்யூம் 10 mlக்கு மேலே இருக்கும். முட்டைகளும் ஒரு முட்டைப்பையிலே 20 முட்டைகளுக்கும் மேல் இருக்கும். இது ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் போல இந்த முட்டைப்பையிலே தென்படும். இதையும் மருத்துவர் என்ன தன்மையுடைய முட்டைப்பை என்று அறுதியிட்டு கூறுவார். ஒரு சில பெண்களுக்கு சிறிய முட்டைப்பை 5 முட்டைகளுக்கும் கீழே அந்த ஆன்ட்ரல் ஃபாலிகல் இருக்கும். அவர்களுக்கு புவர் ஒவேரியன் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு முட்டையினுடைய அளவு குறைந்து விட்டது என்பதையும் தரம் பிரித்து பார்க்க இந்த 2வது நாள் ஸ்கேனே உபயோகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இவர்களுடைய முட்டைப்பை நாம் வைத்தியம் செய்கிற பொழுது நல்ல முட்டைகளை தருவதிலே பிரச்சனை இருக்கலாம் என்பதை கூட அவரால் அப்பொழுது கண்டுபிடிக்க இயல்கிறது. எனவே இந்த 2வது நாள் அவர் இந்த ஸ்கேனை பார்த்துவிட்டு இந்த முட்டைப்பைக்கு தகுந்த மாதிரி எந்த மாத்திரைகள் அல்லது ஊசி கொடுத்தால் இந்த முட்டையை நன்கு வளர வைக்க முடியும் என்பதை தீர்மானிக்கிறார். அதற்கு பிறகு அந்த தன்மையை பொறுத்து ஒரு சில பெண்களை 7வது நாள் வரவழைப்பார், ஒரு சில பெண்களை 11வது நாள் வந்தால் போதும் என்று சொல்லியிருப்பார். அப்பொழுது மீண்டும் அவர் ஸ்கேன் செய்கிற பொழுது அந்த முட்டையினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்கிறார். சராசரியாக 2லிருந்து 3 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு பெண்ணிற்கு அந்த முட்டை வளர்ச்சி வரும். அந்த முட்டையானது 1.8லிருந்து 2.2 சென்டிமீட்டர் வருகிற பொழுது அந்த முட்டை வெடிப்பதற்கு தயாராகிறது என்பதை அவர் தீர்மானிப்பார். இந்த முட்டை வளர்கிற அந்த ஹார்மோன் பற்றி நாம் முதலிலேயே பேசியிருக்கிறோம். இது மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ், அதிலிருந்து வரக்கூடிய GnRH, அதிலிருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்கக்கூடிய அந்த தூண்டிவிட்டு வரக்கூடிய FSH ஹார்மோன் இந்த முட்டை வளர்ச்சியை தூண்டிவிடும். இந்த முட்டைகள் நன்கு வளர்கிற பொழுது ஈஸ்ட்ரடையால் என்கிற ஹார்மோன் வரும். இது மீண்டும் அந்த LH என்கிற ஹார்மோனை அதிகம் சுரக்க வைக்கிற பொழுது இந்த முட்டை வெடிக்க தயாராகிறது. இந்த வெடிக்க தயாராகிற அந்த முட்டையையும் மருத்துவர் இந்த ஸ்கேன் மூலமாக கணக்கீடு செய்வார். அந்த முட்டையானது நல்ல சைஸ் வருகிற பொழுது அதற்குள்ளே கண் போன்ற ஒரு குமுலஸ் என்கின்ற பகுதி உருவாகிறது. அந்த முட்டையினுடைய பகுதி, அதனுடைய சுவர் பகுதியிலே இன்னொரு தண்ணீர் கோர்த்தது ஹேலோ என்று சொல்வோம், அது போன்ற ஒரு அமைப்பையும் மருத்துவர் காண்பார்.
அப்பொழுது ஓகே, இந்த முட்டை வெடிக்க தயாராகிவிட்டது, இவர்களுக்கு HCG என்கின்ற ஒரு ஊசியை போட்டால் 36லிருந்து 48 மணி நேரத்தில் இந்த முட்டை வெடிக்கலாம் என்று நிர்ணயம் செய்கிறார். இப்பொழுது கலர் டாப்ளர் வந்த பிறகு அந்த முட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கலர் டாப்ளர் ஸ்டடி மூலமாக 2 கணக்கீடுகளை அவர் செய்கிறார். அதில் ஒன்று பீக் சிஸ்டாலிக் வெலாசிட்டி என்று சொல்வார்கள், இன்னொன்று RI என்று சொல்வார்கள். இந்த பீக் சிஸ்டாலிக் வெலாசிட்டி என்பது 10 மேல் இருக்குமானால் இந்த முட்டை வெடிக்க தயாராகிவிட்டது என்று கணக்கீடு செய்வார். இந்த RI என்பது 0.4 அளவு தான் இருக்கும். அப்பொழுது இவர் அந்த HCG இன்ஜெக்ஷனை கொடுக்கிற பொழுது இவர்களுக்கு அடுத்த IUI எப்படி செய்யலாம் என்பதை பற்றி அவர் கணக்கீடு செய்ய முடியும். அப்பொழுது ஒரு முறை IUI செய்ய வேண்டும் என்றால் 36லிருந்து 38 மணி நேரத்திலே செய்கிறார். 2 முறை IUI செய்ய வேண்டும் என்று இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவர் முதல் IUI 12லிருந்து 14 மணி நேரத்திலே செய்கிறார். இரண்டாவது IUI 36லிருந்து 38 மணி நேரத்திலே செய்கிறார். எனவே இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் அவர் எப்பொழுது IUI செய்ய வேண்டும், IUI என்பதை இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் என்று சொல்வோம், கணவருடைய விந்தணுவை கருப்பைக்குள்ளே செலுத்துவதற்கான வழிமுறையாக அது தென்படுகிறது. இது மட்டுமல்ல, ஒரு பெண்ணிற்கு முட்டையே வரவில்லை, புவர் ரெஸ்பாண்டர்ஸ் என்பதையும் இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் என்கின்ற இந்த ஸ்கேன் வழியாக கண்டுபிடிக்க முடிகிறது. ஒரு சில பெண்களுக்கு, குறிப்பாக PCOS என்கின்ற தன்மையுடைய பெண்களுக்கு, அவர்களுக்கு அதிகமான முட்டைகள் வரலாம். சாதாரண மாத்திரை ஊசிகள் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, ஆனால் இவர்களுக்கு அதிகமான முட்டை வரும். எப்பொழுது அதிகமான முட்டை வருகிறது என்று கணக்கீடு செய்வார் என்றால், 16 மில்லிமீட்டர் அளவிற்கு 4 முட்டைகள் இருந்தால் அல்லது 12 மில்லிமீட்டர் அளவிற்கு 8 முட்டைகள் இருக்குமானால் அவர் முட்டை உடைவதற்கான HCG இன்ஜெக்ஷன் போட மாட்டார். ஏனென்றால் நிறைய முட்டைகள் உடையலாம். அப்பொழுது அவர்களுக்கு வயிறிலே நீர் கோர்த்து ஒவேரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் என்கின்ற பிரச்சனை வரலாம். அவர்கள் கர்ப்பமுற்றாலும் 2-3 கருக்கள் வளர சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இதையும் துல்லியமாக கணக்கீடு செய்வதற்கு இந்த ஸ்கேன் பரிசோதனை உபயோகமாக இருக்கிறது. இவர்களுக்கு முட்டை உடைந்த பிறகும் அவர் ஸ்கேன் செய்து பார்ப்பார். அதிலே கார்பஸ் லியூட்டியம் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த முட்டை வெடித்த இடத்திலே இருக்கும். அதனுடைய இரத்த ஓட்டத்தை கணக்கீடு செய்வார். அது நல்ல உருண்டையாக இருந்த அந்த முட்டை இர்ரெகுலர் பார்டர்ஸாக உள்ளே ஒரு சில நூல் படர்வதைப் போல தன்மையுடையதாகவும் ஒரு சில நேரங்களில் தென்படும். இதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை பார்க்கிற பொழுது இதில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் குழந்தை உருவானால் அதை நன்றாக சப்போர்ட் செய்து வளர வைக்கும் என்பதையும் அவர் தீர்மானிப்பார். இது சரியாக வளரவில்லை என்றால் அதை லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் என்று சொல்வார்கள். அப்படி இருக்குமானால் அவர்களுக்கு கரு சரியாக கூடாது, இல்லை என்றாலும் அவர்களுக்கு கரு கலைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை முட்டை உடையாத தன்மை என்று சொல்வார். அதையும் லியூட்டினைஸ்ட் அன்ரப்சர்ட் ஃபாலிக்கல் LUF என்று சொல்வார்கள். இது அந்த முட்டையினுடைய தன்மை அப்படியே இருக்கும், அந்த ஃபாலிக்கல் தன்மை அப்படியே இருக்கும், முட்டை வெளியேறாமல் இருக்கும். முட்டை வெளியேறினால் நமக்கு கருப்பையை சுற்றி நீர் இருக்கும், அதுவும் இதில் தென்படாது. அப்படி இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது எதனால் வந்திருக்கிறது, இவர்களுக்கு கரு கூடுவது தாமதமாகும், சிரமமாக இருக்கும், இதையும் எதனால் வந்திருக்கிறது என்ற காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்வார். எனவே பல பிரச்சனைகளை இந்த ஸ்கேன் வழியாக கண்டுபிடிப்பார். நீங்கள் மருத்துவரை பார்க்க செல்கிற பொழுது வீட்டில் இருக்கிற பெண்கள் அடிக்கடி நீ மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது, போகும் பொழுதெல்லாம் ஸ்கேன் எடுக்கிறார்களா என்று கவலையோடு கேட்பார்கள். ஆனால் இவ்வளவு விஷயங்களை துல்லியமாக உங்கள் மருத்துவர் கணக்கீடு செய்வதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் மருத்துவரை பார்க்கிறீர்கள், அவரும் ஸ்கேன் பரிசோதனை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பதிவிலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.